Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். யாரெல்லாம் அமித்ஷா சாரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்படி பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது, எப்படி பைனான்சியல் எமர்ஜென்சி வரக்கூடிய அளவிற்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை என்ற அந்த அரசாங்கம் அவர் வந்த பிறகு கண்டிப்பாக தமிழகத்தில் இடி ரைடுகள் சுருக்கமாக மீண்டும் துவக்கப்படும். அமித்ஷாவுடைய அதிரடியை திமுக தாக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக தாக்கு பிடிக்க வேண்டிய திமுக என்பது ஒரு மாபெரும் கட்சி, ஊழல் அடைந்த கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க ஏதோ அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரா? திரைக்கு பின்னால் பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய நடக்குதுங்க. டெல்லியில சில முக்கிய தலைவர்கள் மூலமாக அது பேச்சப்பொருளாகிவிட்டது. குடும்பிப்பிடி சண்டை மகனுக்கும் தகப்பனாருக்கும் இருந்தது, அது சற்றே நிறுந்திருக்கிறது. அதற்கு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய பின்னணி இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. எனினும் ஓப்பனாக வெளிப்படையாக அவர் சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் குகன். நமஸ்காரம். வருகிற ஜூன் 8ஆம் தேதி மதுரைக்கு வருகை இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா அவர்கள். அங்க பல்வேறு நிகழ்ச்சிகள் அவர் கலந்து கொண்டாலும் யாரெல்லாம் அமித்ஷா சாரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வருவது புதியதாக ஒரு நூதன திட்டத்தை பாஜகவினுடைய தொண்டர்களிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதைத்தான் நான் கேள்விப்படுகிறேன். 3 முக்கிய குறிப்புகள் அவர் கொடுக்கக்கூடும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை அவர் நிந்துவார், ஊழல் என்பதை பற்றி விளக்கமாக சொல்லுவார். 3வதாக 12,000 ஊழியர்கள் கொண்ட அந்த மாநாடு கண்டிப்பாக நைனா நாகேந்திரன் தலைமையேற்ற பிறகு முதல் முறையாக அமித்ஷா டெல்லியிலிருந்து மதுரை வருவதனால் உற்சாகம் அடைந்த பாஜக ஊழியர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது சில புகார்களையும் தர இருக்கிறார்கள் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். அதையும் தவிர ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுடைய போர் முடிந்ததன் பின்னணியில் அமித்ஷா கடந்த 2 மாதங்களாக டெல்லியில் மிக மிக பிஸியாக இருந்ததால் தன்னுடைய தமிழக பிரயாணத்தை தள்ளி வைத்தார். இப்பொழுது அந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக முடிந்து அயல் நாட்டிலிருந்து பல எம்பிக்கள் திரும்பி வந்த பிறகு அமித்ஷா நேற்றைய முன்தினம் பீகார் சென்றிருந்தார், மகாராஷ்டிரா சென்றிருந்தார், 3வதாக தமிழ்நாடு வருகிறார். இது எதை குறிக்கிறது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவல நிலை, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்படி பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது, எப்படி பைனான்சியல் டிஃபிகல்டிஸ், எப்படி பைனான்சியல் எமர்ஜென்சி வரக்கூடிய அளவிற்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை என்ற அந்த அரசாங்கம், அதையெல்லாம் ரிசர்வ் பேங்கில் இருந்து 8 லட்சம் கோடி கணக்கு ஒரு கடன் வாங்கி அடுத்து வரக்கூடிய ஆட்சி யாராக இருந்தாலும் சரி, அது அதிமுகவா திமுகவா இருந்தாலும் சரி, அவர்களுக்கே ஒரு சுமையை கொடுக்கிறது. இதையெல்லாம் விளக்க சொல்ல இருக்கிறார் அமித்ஷா. எப்படி மத்திய அரசாங்கம் உதவி செய்கிறது, தமிழக அரசாங்கத்திற்கு எப்படி தேவைப்படுகிறது பணம், அதைத்தான் இன்று கூட அண்ணாமலையும் நைனா நாகேந்திரனும் ட்வீட் செய்து போட்டிருக்கிறார்கள் எக்ஸ் பதிவத்தில். எப்படி தமிழகத்திற்கு வேண்டுமென்றே பணம் அதிகமாக கேட்கிறோம் என்று. எங்க இந்த திமிங்களை சாப்பிட்டுட்டே இருக்கு, போட 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 எவ்வளவு நிதி கொடுங்க. அதை தவிர டாஸ்மார்க்ல இருந்து நிறைய நிதி வருதுங்க, அதெல்லாம் எங்க போகுதுங்க? இதை கேட்பதற்குத்தான் அமித்ஷா டெல்லியிலிருந்து சென்னை மதுரை வருகிறார். கண்டிப்பாக அந்த விழா, அந்த மாநாடு சிறப்பாக இருக்கக்கூடிய தோற்றத்தை உருவாக்கி கொடுத்தாலும் சில பிரச்சனைகளை பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது இல்லை, அடுத்த மாதத்திற்கோ அல்லது அடுத்த மாதத்திற்கோ தள்ளி போடுவார்கள். காரணம் என்ன கேட்டால் அந்த ஊழியர் கூட்டம் என்பது பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக அமித்ஷா தன்னுடைய ஆலோசகர்களுடன் பேசிய பிறகு நேற்று வியாழக்கிழமை 5ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை
3 மணி நேரம் 4 மணி நேரம் தமிழகத்தை பற்றி புரிந்து கொண்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் தலைவர்களிடம் பேசி இருக்கிறார். போக போக தெரியும். அவர் வந்த பிறகு கண்டிப்பாக தமிழகத்தில் இடி ரெய்டுகள் சுருக்கமாக மீண்டும் துவக்கப்படும் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் புகழ். நான் கேட்கணும்னே நினைச்சேன் அந்த கேள்வியை, நீங்களே அதில் பதிலாக வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் அதற்கு அடுத்ததாக ஓரிரு வாரங்களில் இல்ல அதற்கு அடுத்த மாதமே வந்து அமலாக்கத்துறையினர், அப்புறம் வருமான வரித்துறையினர் இது மாதிரி ரெய்டு வந்து ஒரு வழக்கமாக வந்தது. இந்த முறை அமித்ஷா அவர்கள் வந்து போனதுக்கு பிறகு எந்தெந்த ரெய்டுகள் வரப்போகுது, யாரெல்லாம் வந்து குறிவைக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கெல்லாம் ஒரு பெரிய மொத்தம் 13 திமுக தலைவர்கள் இந்த ஊழலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் டாஸ்மார்க் தமிழக அரசாங்கத்தினுடைய இலாக்கா மீது கேஸ் தொடரக்கூடாது ஸ்டே வாங்கியிருக்காங்களே தவிர மீதி பேரை பற்றி ஸ்டே வாங்கவே இல்லை. அந்த 13 முக்கிய தலைவர்களில் 5 பேர் மந்திரிகள், 8 பேர் டாஸ்மார்க் உள்பட. அந்த 5 பேர் மந்திரிகள், 8 பேர் எம்பிக்கள். அந்த 5 பேர் மந்திரிகள் மீது கண்டிப்பாக ஊழல் புகார் இருக்கிறது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் துரிதமாக செய்கிறார்கள். அதையெல்லாம் வரிசைப்படுத்தி கண்டிப்பாக மு. கருணாநிதி ஐயாவுடைய பிறந்த நாள் 3 ஜூன், பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15, இதற்குள்ளாக பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தூங்க மாட்டார்கள், முழித்துக் கொண்டு விட்டார்கள் என்பதைத்தான் அமித்ஷாவுடைய சென்னை வரியை பிரதிபலிக்கும். அமித்ஷாவுடைய அதிரடியை வந்து திமுக தாக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக தாக்கு பிடிக்க வேண்டிய. திமுக என்பது ஒரு மாபெரும் கட்சி, ஊழல் அடைந்த கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய திராவிட மாடல் என்றெல்லாம் சொல்லி அதை சாராய மாடலாகவும் போதைப் பொருள் மாடலாகவும் மாற்றிவிட்ட மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கம் அமித்ஷாவுடைய தாக்குதல்களை எல்லாம் எதிர்நோக்கும். ஆனால் தோல்வி அடைவார்கள் என்று தான் பலர் கருதுகிறார்கள். காரணம், பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்து கோபப்பட்டிருக்கிறார்கள். வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், குறிப்பாக மு.க. ஸ்டாலின் மீது ஆத்திரத்துடன் இருக்கிறார்கள். எப்படாப்பா ஓட்டு போட்டு இந்த கவர்மெண்ட்டை தூக்க போறோம்னு. காரணம், திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை அதிகமாகிவிட்டது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை. இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சமீபத்தில் நடந்த மதுரை மாநாட்டில் கூட உதயநிதியை முன்னிறுத்தாமல் சில கட்சியில் எடுக்கக்கூடிய விரோதங்கள் காரணமாக, எதிர்ப்புகள் காரணமாக உதயநிதியை ஓரங்கட்டி விட்டார்களோ என்று கௌரவம் பலரில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மீது விசாகனும் ரித்தீஷ் போன்றவர்கள் எல்லாம் ஊழல் செய்ததாக பல குற்றச்சாட்டுகள் வந்ததனால் அவரை ஓரங்கட்டி ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு தற்காலிகமாக இருந்தாலும் சரி, அவருடைய முக்கியத்துவம் குறைந்து விட்டதாகத்தான் சில வர்ணனையாளர்கள் கருதுகிறார்கள். அதனாலதான் அவர் லீவ்ல போயிட்டாரு, உடம்பு சரியால படுத்துட்டாரு, இன்றோ அல்ல நாளையோ திரும்பி வரக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து மதுரைக்கு வருகை இருக்கிறார். ஆனா அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க எதுவும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரா, அதுக்கு எதுவும் திட்டமிட்டு இருக்கிறாரா? கடந்த முறை அமித்ஷா அவர்கள் வந்தபோது அதிமுக கூட்டணியை வந்து உறுதி செய்தார். அதிமுக பாஜக மெகா கூட்டணி உறுதி செய்தார். தற்போது அந்த மெகா கூட்டணிக்குள் பாமகவும் ஐக்கியமாக திட்டமிட்டு இருக்கிறதா? பாமக உள்ள வருது. மத்திய பாஜகவுடைய நிலை திட்டம் திமுகவை அரசியலில் இருந்து பூண்டோடு அழிக்க வேண்டும், அரசாங்கத்திலிருந்து என்பதுதான். அதற்கான ஆட்சிகளை செய்து வருகிறார்கள். அதிமுகவுடன் உறவு கொண்டது காரணம் அதுதான். கூடவே பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அம்மா அமமுக, டிடிவி தினகரன் போன்ற கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக பல ரீதிகளில், பல முறைகளில் திரைக்கு பின்னால், பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய நடக்குதுங்க. டெல்லியில சில முக்கிய தலைவர்கள் மூலமாக அது பேச்சப்பொருளாகிவிட்டது. அந்த ஒரு சூழ்நிலை வளர்ந்து கொண்டு வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருந்த சண்டை, குடும்பிப்பிடி சண்டை மகனுக்கும் தகப்பனாருக்கும் இருந்தது, அதுக்கு சற்றே நிறுந்திருக்கிறது. அதற்கு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய பின்னணி இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. எனினும் ஓப்பனாக வெளிப்படையாக வராவிட்டாலும் அன்புமணி ராமதாஸ் டெல்லியிலே கடந்த 10-15 வருடங்களாக எம்பியாகவும் அமைச்சராகவும் இருந்ததனால் வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஆதிக்கத்தை அவர் பார்க்கிறார் நேரடியாக.
10-15 மாநிலங்களில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பாஜகவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால் அடுத்து வரக்கூடிய 2029 பொது தேர்தலில் கூட பாஜக மீண்டும் வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. காரணம், மாநில கட்சிகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு மாநில கட்சிகளுக்கு துரோகம் செய்த ராகுல் காந்தி, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் சிதறிவிட்டது. இந்திய அலையன்ஸ் என்பது செத்து போச்சு, காங்கிரஸ் என்பது உயிரோடு இல்லை. இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் அன்புமணி ராமதாஸ் பாஜக பக்கம் இருக்க வேண்டும் என்று துடிக்கிறார். எனினும் அவருடைய தகப்பனார் திமுக பக்கம் போகணும்னு நினைக்கிறார். அந்த ஒரு டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல கண்டிப்பாக ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும். போக போக பாருங்கள், அமித்ஷா வருவதற்கு முன்னதாகவே செய்ய வேண்டும் என்று குருமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் துடிதுடித்துக் கொண்டிருந்தாலும் சரியான சமிக்கைகள் இல்லை, சிக்னல்ஸ் வரவில்லை. அன்புமணி ராமதாசனுடைய முயற்சி வெற்றி பெற்றதாக தெரியவில்லை, தோல்வி பெற்றதாகவும் தெரியவில்லை. அது ஐயா 84 வயது தாத்தா ராமதாசனுடைய அணுகுமுறை எப்படி இருக்க போகிறது என்பதை பார்த்துத்தான் பதில் சொல்ல வேண்டும். குகன், நேற்று பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்களை வந்து தைலாபுரம் தோட்டத்தில் கிட்டத்தட்ட 45 நிமிடங்களை வந்து சந்தித்து பேசியிருக்கிறார். கூடவே தன்னுடைய மகளையும் அழைத்துட்டு போய் பேசியிருக்கிறாரு. இந்த சந்திப்பில் பேசப்பட்டது என்னன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ரமைஸான ஒரு முடிவுக்கு அப்பாவும் மகனும் வந்து விட்டார்களாம். பல பிரச்சனைகள் இருக்கின்றன, ஒன்று இல்ல ரெண்டு இல்ல. குடும்ப பிரச்சனையை தவிர அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிதி பிரச்சனையும் இருக்கிறது. கட்சிக்காக ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, அமைப்பு திட்டங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் வலுப்படுத்த வேண்டும். ஐயா ராமதாஸ் அவர்கள் வளர்த்து கொடுத்த பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவர்களுடைய பசுமை தாயகம் போன்ற எண்ணங்கள்லாம் இருக்கிறது. அதிலெல்லாம் தன்னுடைய பேரனை புகுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அன்புமணி ராமதாஸ் அதை எதிர்க்கிறார். எனினும் குருமூர்த்தி போனதும் அன்புமணி ராமதாஸ் போனதும் ஒரு எதேச்சையாக இருந்ததை தவிர இருவருக்கும் தெரியாது தாங்கள் போகிறோம் என்று. அதை நூதனமாக பெரியவர் ராமதாஸ் செய்து காண்பித்து விட்டார். இதன் மூலமாக ஒன்று தெரிகிறது, சைதை துரைசாமியும் குருமூர்த்தி அவர்களும் சென்றதில் ஒரு மத்திய பாஜகவுடைய அழுத்தம் இருக்கத்தான் செய்கிறது. அதற்கு அடிபணிந்து போவார் அன்புமணி ராமதாசும் டாக்டர் ராமதாசும் என்றுதான் டெல்லியில் உலாவக்கூடிய செய்திகள். குருமூர்த்தி அவர்கள் எப்போதுமே ஒரு நலம் விரும்பியாதான் வந்து இருப்பாரு, ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பேசுவாரு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். சோ அப்படி பார்க்கும்போது தைலாபுரம் தோட்டத்துக்கு இவர் போனது அப்படிங்கிறது இப்ப பாமகவில் நிலவக்கூடிய குழப்பம் அந்த நோக்கம் தான். என்டிஏ அமைப்பில் பாட்டாளி மக்கள் குருமூர்த்தி அவர்கள் பாஜகவில் இல்லை. குருமூர்த்தி அவர்கள் தன்னுடைய ஒரு ஆலோசனைகளை எல்லாம் தெரிவிப்பதற்கு போனேன் என்று சொன்னார். ஆனால் பொதுமக்களிடையே கேமராக்கள் இருந்ததனால் பொது ஊடகங்கள் கேமராக்கள் அதிகமாக அவர் சென்றது யாருக்குமே தெரிந்திருக்காது. காரணம் என்ன என்று அரசியலை பற்றி அமித்ஷாவிற்கு பல தொழிலதிபர்கள் இன்க்ளூடிங் குஜராத்தில் இருந்து கூட 2 குஜராத்திகள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய செய்திகளை தூதுவர்களாக எடுத்து செல்கிறார்கள். அந்த ரீதியில் தான் குருமூர்த்தியை அமித்ஷா பயன்படுத்துகிறார் என்று தெரிகிறது டெல்லியில். அதே சமயம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களை சந்தித்த பிறகு, சைதை துரைசாமி குருமூர்த்தி போன்றவர்கள் சந்தித்த பிறகு சற்று மனம் இறங்கி வந்திருக்கிறாரா? கட்சியை காப்பாற்றும் நோக்கோடு ஒரு பெரிய வெற்றியை பெறணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாரா? இல்ல அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு நினைக்கிறீங்க? சமரசம் வந்ததாக தெரியவில்லை. முட்டுக்கட்டைகள் அதிகமாகத்தான் இருக்கும். ஒரு பிளவு வந்ததற்கு பிறகு இணைப்பு என்பது சர்வ சாதாரணமானது அல்ல. பல பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் தீர்த்து பேசி ஆராய்ந்து அணுகுமுறையில் ஈடுபட வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். எனினும் கூடிய விரைவில் பாமகவுடைய உட்கண்ணையிலோ அல்லது மதுரையிலோ அன்புமணி ராமதாசும் பார்த்துக் கொள்வார்கள் அமித்ஷாவை என்று தான் டெல்லி வட்டாரங்கள் பாஜக தெரிவிக்கின்றன. மதுரையில் நடப்பது முருகன் மாநாடு அல்ல, அது வந்து சங்கிகள் மாநாடு, அது அரசியல் மாநாடு, திட்டமிட்டு மக்களை பிளவுபடுத்தும் வகையில் நடத்துகிற மாநாடு அப்படிங்கிற சேகர்பாபு அவர்கள். அவருடைய பதிலா நீங்க எப்படி பாக்குறீங்க? சேகர்பாபு பயந்து இருப்பதாகத்தான் தெரிகிறது. அவருடைய பேச்சிலிருந்து சமீப காலமாக உதயநிதியை ஒதுக்கி தள்ளிய பிறகு என்று பல நோக்கர்கள் கருதுகிறார்கள். அதை நானும் ஆமோதிக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், சேகர்பாபு அறத்துறை அமைச்சராக இல்லாத தவிர சேகர்பாபுவினுடைய நெருக்கம் மு.க. ஸ்டாலினும் அதிகமாக இருப்பதனாலும் சேகர்பாபு அடிக்கடி கட்சியினுடைய வைத்துக் கொண்டு பாஜக மீது இருக்கக்கூடிய கோபத்தையும் காழ்ப்புணர்ச்சி காண்பிக்கிறாரா என்று கூட தெரியவில்லை. சேகர்பாபு கருத்துக்களை பாஜக சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நான்
பைன் டைம் மீடியா நேயர்களுக்கு குகன் மூலமாக சொல்லுகிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.